இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 3.19ல் 7th தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகேவா? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் பி அண்ட் சின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஏ மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் வந்து ஈக்குவலாக இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்ஹெச்எஸ் எழுதுகிறோம். எல்ஹெச்எஸ் என்னது? ஏ மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்க ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சி அந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அப்போ ஏ மைனஸ் பி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸ் என்னது? 1 2 1 3. ஓகேவா? மைனஸ் 4 0 1 5. இப்போ ஏ மைனஸ் பி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ 1 மைனஸ் 4 என்னது? மைனஸ் 3. 2 மைனஸ் 0 வந்து 2. அப்புறம் 1 மைனஸ் 1 என்னது? 0. 3 மைனஸ் 5 என்னது? மைனஸ் 2. ஓகேவா? இது எதோட வேல்யூ? ஏ மைனஸ் பியோட வேல்யூ. இப்போ ஏ மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? டிரான்ஸ்போஸில் என்ன பண்ணுவோம்? காலம்ஸ் எல்லாத்தையும் ரோவாக எழுதுவோம், ரோஸ் எல்லாத்தையும் காலம்ஸாக எழுதுவோம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு காலம் என்னது? மைனஸ் 3 அண்ட் 0 வருது. அதை வந்து நம்ம இப்போ ரோவாக எழுதணும். ஓகேவா? அப்போ செகண்ட் காலம் என்னது? 2 மைனஸ் 2. அதை செகண்ட் ரோவாக எழுதுறேன். இதுதான் என்னது? ஏ மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்கு? ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். அப்போ ஏவோட மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1 2 1 3. ஓகேவா? இப்போ அதுக்கு நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் காலம் என்னது? 1 1. அதை வந்து நம்ம இப்போ ரோவா எழுதணும். செகண்ட் காலம் இருக்கு 1 3. அதை இப்போ செகண்ட் ரோவா எழுதுறோம். ஸோ அப்போ வந்து இது என்னது? ஏ டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் பி. பியோடது என்னது? 4 0 1 5. இப்போ இதுக்கு பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு 4 1. அதை நம்ம ஃபர்ஸ்ட் ரோவா எழுதுறோம். ஓகேவா? செகண்ட் காலம் 0 5 0 5 செகண்ட் ரோவா எழுதுறோம். ஸோ அப்போ இது பி டிரான்ஸ்போஸ். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். இப்போ ஏ டிரான்ஸ்போஸோட மேட்ரிக்ஸ் என்ன? 1 2 1 3. ஓகேவா? அதுதான் ஏ டிரான்ஸ்போஸோட ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ என்னது? 1 1 2 3. ஓகேவா? மைனஸ் பி டிரான்ஸ்போஸோட வேல்யூ 4 1 0 5. ஓகேவா? இப்போ இதான் சப்ராக்ட் பண்ணோம்னா 1 மைனஸ் 4 என்னது? மைனஸ் 3. 1 மைனஸ் 1 என்னது? 0. 2 மைனஸ் 0 என்னது? 2. 3 மைனஸ் 5 என்னது? மைனஸ் 2. ஓகேவா? இது 2. இப்போ பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸ் 3 0 2 மைனஸ் 2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லையும் வந்துருச்சு. ஸோ ஃப்ரம் 1 and 2 we get therefore என்னது? A minus B transpose is equal to A transpose minus B transpose. Hence it is verified. ஓகேவா? இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.